ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார விதை வச்சிருக்கிறான், அவங்ககிட்ட கையேந்திரம், மறுபடியும் விவசாயம் பண்றோம், மறுபடியும் அவங்ககிட்டே போய் கொடுத்துட்றோம். அவன் மறுபடியும் அவன் விதை அவன் தான் கொடுக்கறான். ஏதோ ஒரு படத்துல நம்ம விவசாயி, கடைசி விவசாயின்னு படம் பார்த்தோம். அந்த படத்துல ஒரு விவசாயி கேட்பாரு, தக்காளி என்ன இதுக்கு விதை, அடுத்த விதையில் நானே எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல, விதை நீ இப்போ தக்காளி பயிர் பண்ணிக்கலாம், ஆனா விதை கிடைக்காது. அப்ப எப்படி விதை இல்லாத தக்காளி இருந்தா எப்படி அப்படின்னா அவன் சிரிப்பான். அதுக்கு சொல்லுவான், டே உனக்கு பயன்படுறதா விதை இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? அந்த அளவுக்கு அவன் என்ன அர்த்தம்னா, அடுத்த தலைமுறை உனக்கு குழந்தை இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? விதை இல்லாம இருக்கிறதும் அடுத்த தலைமுறை உனக்கு குழந்தை இல்லாம இருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணு. அந்த கடைசி விசாரத்துல சொல்லியிருப்பான். பசு மாடு இருந்துச்சா இல்லைங்களா? பசு மாடு இனப்பெருக்கம் பண்ணுச்சா இல்லையா? இப்ப சீம் மாடு இனப்பெருக்கம் பண்ணுதா? இனப்பெருக்கா பண்ணாத ஒரு பசுப்பாலை குடிச்சு இப்ப என்ன பண்ண, அதுக்கு எப்படி ஊசி போட்டாலும் இவனும் ஊசி போட்டு குழந்தை பெற்றுக்கான். நடக்குதா இல்லைங்களா? ஒரு ஊர்ல 10 பேர் குழந்தை இல்ல, உண்மைதானே? உன்னதா பாட்டினா 10 குழந்தை பெற்றார், 15 குழந்தை பெற்றாங்க. ஆனா இவன் ஒயின் சாப்பிட தான் புள்ள பெற்றுக்கிறான். இவன் புள்ளைய எடுத்துட்டு போய் எங்க ஸ்கூல்ல சேர்த்த முடியுமா? தமிழ்நாடு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்ப பாருங்க. புதுசா ஒரு ரூட் எடுத்திருக்காங்க. இப்போ உணவகத்துல கூட ஒயின் ஷாப் திறக்கலாம். அந்த மாதிரி லைசன்ஸ் கொடுக்குறாங்க. உணவகத்துல கூட சாராயம் குடிக்கிறதுக்கான வசதி பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ டோர் டெலிவரி மட்டும் தான் பாக்கி. அமேசானு, பிளிப்கார்ட்ல அதுல கூட கொடுத்துருவாங்க. போறப்ப தான் நவீன தலைமுறை மாற்றங்கள். அடுத்த தலைமுறை அதுதான் போல இருக்கு. நமக்கு தெரிஞ்சு 100 வயசு 150 வயசு வாழ்ந்த காலம் இருக்கு. ஆனா இப்ப 100 150 வயசு ஆளுங்க இருக்காங்களா? அந்த காலத்துல கல்யாணம் பண்ணும் போது குண்டு கல்லு தூக்கினாதான் கல்யாணம் பண்ண. பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், கல்லு தூக்குறேன். இங்க எவனுக்கான கல்ல தூக்கி சொல்லி கல்யாணம் பண்ண சொன்ன இவனுக்கான யாருக்கான கல்யாணம் ஆகுமா? இல்ல, என்னோட சேர்த்துதான் சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் காவல்துறையில் கூட இருக்காங்க, பொண்ணு கொடுக்கணும். அவங்களுக்கெல்லாம் கல்லு தூக்கி சொன்ன இவெல்லாம் யாரும் கல்லு தூக்கி கல்யாணம் பண்ணுவாங்களா? வேலை ஆகுமா? அந்த அளவுக்கு இப்போ நம்ம மேல குற்றம் இல்லை. நாம சாப்பிடுற உணவு அந்த மாதிரி உணவே சரியில்லை. எல்லாம் ரசாயனம் கலந்து, பாலில் இருந்து இதுல இருந்து பால் இருந்து ஆயிப்போச்சு ரசாயனம். இப்ப பாருங்க, பால் கறக்கும் போது, மனிதன் கறக்கும் போது மடியில இருந்து நல்லா பால் வந்துச்சு. இப்ப மிஷின் வச்சுட்டான். பாவம், அது சாகர வரை ரத்தத்தோடு கலக்கிறான். ரத்தத்தோடு வருது பால். அது எந்த அளவுக்கு மோசமா இருக்கும். அது துடிச்சு வர பால் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். இயற்கையா வர பால் கிடையாது. நீங்க கறந்தா மட்டும்தான் இயற்கையான பால். மிஷினை வச்சு கலந்த இயற்கையான பால் கிடையாது. அது விஷம். தெரியாம நாமளும் குடிக்கிறோம். பால் குடிக்கல காலையில போட்டு எடுத்து போயிட்டு சுகர் யாருங்க? சுகர் வரதுக்கு காரணம் என்ன? சீம் மாடு வந்த போது சுகர். ஜெர்சி வெளிநாட்டுல இருந்து இறக்கலாம். ஜெர்சி மாடு வந்துச்சு. நாட்டு மாடு பால் கொடுக்கும் போதோ நாட்டு சர்க்கரை குடிக்கும் போது எவனுக்குமே சுகர் கிடையாது. என்னைக்கு ஜெர்சி மாடு நாட்டுல இறக்கணும், அப்புறம் சர்க்கரையை எல்லாம் உற்பத்தி ரசாயன மூலம் பண்ணாலும் காலையில இருந்து சொல்லுவான், நம்ம ஆளு எனக்கு டீ குடிக்கலன்னா ஒன்னும் வேலைக்கே ஆகாது. ஆமா, இவன் கப்பல்ல வேலை செய்யறான். ஒரு வேலை செய்யறதுங்க. காலையிலும் டீ குடிக்கிறான், மதியம் டீ குடிக்கிறான், சாயந்தரமும் டீ குடிக்கிறான், சாராயம் குடிச்சிடறான். அவ்வளவுதான் வேலை. கேட்டா எனக்கு டென்ஷன். அதான் குடிக்காத சொல்றானே. இவனுக்கு செத்தா இது வருத்தனாலும் குடிப்பான், சந்தோஷம்னாலும் குடிப்பான். அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வரும். அவனுக்கு காரணம் இல்லாம இருக்குமா ஒரு மனுஷனுக்கு? அந்த மாதிரிதான் இந்த பல்லாம் நடந்துட்டு இருக்குது. பல்லாம் பார்த்தா அது மாதிரிதான் நடக்குது. உணவுல தரம் இல்ல, மனிதனுக்கு ஒழுக்கம் இல்ல. உணவு அந்த காலத்துல சொல்லுவாங்க, தப்பு செஞ்சா தண்டனை இருக்குன்னு குழந்தைய வளர்த்தாங்க. இப்ப யாருன்னா வளர்க்குறாங்களா? அந்த மாதிரி சாமி கண்ணு குத்தும், தப்பு செய்யாது சொல்லி இருக்குமா இல்லையா? நான் 4G 5G 6G 7G வந்தா கூட கஞ்சி இல்லைன்னா மனுஷன் பழக மாட்டான்னு சொன்னார். உண்மைதானேங்க? எத்தனை ஜி வந்தாலும் இன்னைக்கு செல்லு பல கோடி ரூபாய். ஆப்பிள் போன் வச்சிருந்தா கூட எவ்வளவு நேரம் வச்சுருப்பீங்க? ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருப்பீங்க. ஆனா ஒரு நாள் கஞ்சி சோறு இல்லைன்னா வாழ முடியுமா? ஆனா செல்லுலாம் வாழ முடியும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் செல்லுலாம் வாழ்ந்தாங்களா இல்லையா? செல்லு இல்லாத போது நல்லா இருந்துச்சுங்க. சண்டை இருந்தா இப்போ இவங்க காலத்தெல்லாம் அம்மா வீட்டுல சண்டை நடந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷம் ஆகும். இப்போ இந்த தீபாவளிக்கு போனா அடுத்த தீபாவளிக்கு தான் அம்மா வீட்டுக்கு போவாங்க எங்க வீட்டுல அந்த காலத்துல. ஏன்னா அப்ப சண்டை நடந்தாலும் அவங்க தீபாவளிக்குள்ள 10 சண்டை வந்து போயிட்டு சமாதானம் ஆயிட்டுப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப நம்ம காலத்துல இப்ப சண்டை நடந்தா 5 செகண்ட்ல போன் போகுது. அவங்க உடனே படையை கிளப்பின்னு வரா, இங்க உடனே சண்டை நடக்குதா இல்லைங்களா? இங்க 4 வழி சாலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேர் சொன்னா யார் ஞாபகம் வரும்? அந்த சாலைக்கு யாரு பேர் ஞாபகம் வரும் சொல்லுங்க. ஐயா சொன்னார்,
கார்கில் கார்கில் நாயகன் சொல்லுவோம். இந்த நாற்கலை இந்த அந்த சாலையின் பேர் வந்தா அடல் பிகாரி வாஜ்பாய். ஆமா, தங்க நாற்கலை சாலை. அவரு இந்தியாவுடைய பிரதமர். பாகிஸ்தான் போறாரு. அங்க பத்திரிகை எப்படின்னா, இங்க இருந்து பஸ் விட்டுருக்காங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல உறவு ஏற்படணும்னு சொல்லிட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் பஸ் விட்டார். பஸ்ஸில் அவரே போனார் பாகிஸ்தானுக்கு. பிரஸ் மீட்ல போய் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற ஒரு லேடி சொல்றாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு பதிலா நீங்க எனக்கு சீதனமா ஜம்மு காஷ்மீர் கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் அடல் பிகாரி வாஜ்பாய் எல்லளவு சஞ்சலம் படாம சிரிச்சுனே பதில் சொல்லுவார், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரு, நீங்க ஒட்டுமொத்தமான பாகிஸ்தான் எனக்கு சீதனமா கொடுப்பீங்களான்னு கேட்டார். ஒரே அந்த பிரதமர் ஷாக் ஆயிட்டான். எந்த அளவுக்கு தாய் நாட்டு மேல, தாய் பற்றுள்ள நாட்டு மேல இருந்த ஒரு பிரதமர் இருந்து அந்த மாதிரி கேள்வி கேட்பான், விட்டுப்பானா? பேசினாரு இல்ல? அந்த மாதிரி கார்கில் போர், அந்த கார்கில் போர்ல நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஓட்டு எலெக்ஷன்ல ஒரு ஓட்டுல தோத்துட்டார், பிரதமரா இல்லாம போயிட்டார். அந்த சமயத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்தியா மேல போர் நடத்துது. இந்த சமயத்துல நாட்டை பிடிச்சிடலான்ட்டு உளவுத்துறையில் அந்த அளவு மாதிரி வேலை பண்ணிருக்கு. இந்தியா நாட்டுல அந்த அளவுக்கு உளவுத்துறை கம்மியா வேலை பண்ணிருக்கு. அந்த சமயத்துல அவர் பிரதமரா தோத்தாலும் அந்த அடுத்த பிரதமர் வர வரை நீங்களே பிரதமரா இருன்னு சொன்னாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி கார்கில் போர், விஜய் என்ற ஒரு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்கில் போர்ல ஒட்டுமொத்த பாகிஸ்தான் தலை தெறிக்க ஓட வச்சு அடிச்சார். அந்த அளவுக்கு தாய் நாட்டு மேல ஒரு பற்றுள்ள பிரதமர். அந்த மாதிரி நாட்டு மேல பற்றுள்ள அரசியல்வாதிகள் வந்தா மட்டும்தான் இந்த நாடு நல்லா இருக்கும். உலக நாடு பழனில 100 கோடி மதிப்புள்ள கோயில் சொத்து கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்களா? 2 கோடி கிரையம் முடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் படிச்சுட்டு எதனா நாட்டு நன்மைக்காக வந்துக்கிறாங்க நினைச்சிட்டீங்களா? அவர் சொல்றாரு, கிடையவே கிடையாது. ஊழலை எப்படி தெளிவா அடுத்த கண்டுபிடிக்காத அளவுக்கு எப்படி ஊழல் பண்ணலான்றது சொல்லி கொடுக்கறதே இவங்கதானா ஐஏஎஸ் அதிகாரி. எந்த மாதிரி இருக்கு, எப்படி திரளலாம், அர்த்தம் எப்படி கண்டுபிடிக்காத அளவு திரளலாம் அப்படின்ற அப்படிதான் இருக்கிறவங்க தான் பல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஐபிஎஸ் அந்த மாதிரி அதெல்லாம் அதிகாரி வருங்க, இவங்க கட்டுற பாலங்கள் எல்லாம் கட்டுறது ஒரு நாள் கட்டி அவங்க துறக்கிறதுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்துருது. அந்த காலத்துல கல்லணை கட்டினார் கரிகாலர். அவர் எந்த பாலம் எங்கன்னா இன்ஜினியர் காலேஜ் படிச்சாரா? ராமர் கூட தான் கட்டினா ராமர் பாலம். அவர் எங்கன்னா அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் எந்த காலேஜில் படிச்சு ராமர் பாலம் கட்டினாங்க? இல்ல இந்த மாதிரி அந்த காலத்துலாம் வெள்ளக்காரன் ஆட்சி செய்யும் போது கூட எல்லா துறையிலும் வேலை செஞ்சு அந்த துறை நல்லா இருந்துச்சு. அவன் கட்டின கூட பச்சூர்ல பாத்தீங்கன்னா ரயில்வே டிராக்ல அவன் கட்டின பாலம் அப்படியே இருக்கு. நம்மால் கட்டுறாங்க பாலம், கட்டுற துறக்கிறதுக்கு முன்னே போயிடுது. அந்த மாதிரி இருக்கு நம்ம நாட்டு மேல இருக்கிற ஒரு நிலைமை. இது மாறும். ராமாயணம் கதை கேட்டிருப்பீங்க. ராமர் சீதையே ராவணன் கடத்திட்டு போயிடுறான். அப்புறம் கடத்திட்டு போகும்போது தூக்கிட்டு போற ரதத்துல அதை தடுக்கிறது முதல் ஜடாயு, நம்ம அந்த கருட பெருமான் ஜடாயுன்றவர் தான் போய் தடுக்கிறார். தடுத்து சண்டை போடுறார். சண்டை போட்டும் அவரால் தடுக்க முடியல. ராவணன் பலமா இருக்கிறதுனால சீதையை கடத்திட்டு போயிடுறான். அந்த வழியா வந்த ராமன் லட்சுமணன் எல்லாம் பார்த்துட்டு, சுக்கிரவன் எல்லாமே பார்த்துட்டு அந்த அந்த சீதை போகும்போது கையில் இருந்த எல்லா நகையும் ஒவ்வொரு நகையும் போட்டுன்னு போறாங்க. ஏன்னா ராமர் என்னை மீட்கிறதுக்கான ஒரு அடையாளமா போட்டுன்னு போறாங்க. எல்லா நகையும் எடுத்து காட்டுறாரு ராமன் கிட்ட. ராமன் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம பிள்ளை எங்கேயோ ஒருத்தர் விழுந்துட்டா கூட உன் பிள்ளை விழுந்துட்டுக்குதா பாருன்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் திக்குன்னு ஆகுமா இல்லையா? அதனால பாக்குறதுக்கு மனசு வராது. அந்த மனசு தான் ராமனுக்கு நிலை இருந்துச்சு. அந்த சமயத்துல ராமன் என்ன சொன்னாரு, சுக்கிரன் கிட்ட நீ என் லட்சுமணனை பார்த்து சொல்லு அப்படின்ட்டு. லட்சுமணன் பார்த்து சொல்றாரு, கழுத்துல இருந்தது காதுல இருந்த நகைலாம் காட்டுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியலன்ட்டு காலில் இருக்கிற செயினு அந்த காப்பு அதை காட்டுறாங்க. ஆமா இது சீதை தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, லட்சுமணன் தன்னுடைய அண்ணனுடைய மனைவியை எந்த நோக்கத்துல பார்த்தான்றதுக்கு ஒரு அடையாளம். தலையே நிமிர்ந்து பார்க்காம காலை மட்டும் பார்த்து வணங்கி வாழ்ந்த காலம் அந்த காலத்துல. அதனாலதான் கால் காப்பை பார்த்து இது
என்னுடைய சீதை என்னோட அண்ணனுடைய மனைவியுடைய சீதை நகை தான் சொன்னது. அந்த அளவுக்கு அந்த காலத்துல ஒழுக்கமும் நேர்மையும் ஆன்மீகமும் இதெல்லாம் இருந்த காலம். இன்றெல்லாம் இன்னைக்கு நகைன்னா எடுத்துன்னு போய் வச்சுட்டு குடிக்கிற காலம். இதெல்லாம் மாறணும்னா நாம ஒழுக்கத்தோட நம்ம பிள்ளைகளை வளர்த்தா மட்டும்தான் நமக்கு வாய்க்கரிசி போடும். இல்லைன்னா அவனுக்கு நமக்கு முன்னாடியே அவன் வாய்க்கரிசி போட்டுவான், நாம் நடுத்தருவில் நிற்போம். அதை நீங்க பாத்துக்கணும். நீங்க பணம் இல்லாம கூட பசங்களை வளங்க, கல்வி அறிவு இல்லாம கூட வளங்க. நல்ல ஒழுக்கம் இல்லாம வளர்த்தீங்கன்னா நமக்கும் பிரச்சனை, நம்ம அவன் போற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணி ஒழுக்கம் இல்லாம மற்றவங்களுக்கும் பிரச்சனை போடுவான். அதனால நம்ம மக்கள் எல்லாரும் ஒழுக்கத்தோடு வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு இயற்கையை பாதுகாப்போம், இயற்கை விவசாயத்தை பாதுகாக்கணும். எல்லாருமே இயற்கை விவசாயம் இல்லாம நம்ம வாழ முடியாது. விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு இயற்கை விவசாயத்தை அதான் சொல்றாரு, நாட்டு விதைகள் எல்லாம் நீங்களே வச்சீங்க, அடுத்த தலைமுறைக்கு நீங்க விட்டு போங்க. எவனோ கார்பரேட் கம்பெனிக்காரங்கிட்டே விட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் போர்ல தண்ணி குடிச்சு நிக்கிறோம். வருங்காலத்துல அவன் கொடுக்கிற தண்ணி தான் நாம குடிப்போம். அந்த தண்ணிக்கும் நம்ம கட்ட வேண்டியதா இருக்கும் காசு. வரின்னு போட்டு இந்த நாட்டு ஆல்ரெடி வந்துருச்சான், ஆல்ரெடி போட்டுக்கிறாங்க. தண்ணி கூட வரி வரப்போகுதுன்னு சொல்றாரு. அதனால நம்ம இயற்கையை நேசிக்காம நீங்க இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் இப்ப நோன்னா எங்கன்னா நோன்னா சிவலிங்கம் கிடைக்கும், கோயில்ல சிலை கிடைக்கும். ஆனா இன்னும் அடுத்த தலைமுறை நோன்னா எல்லா இடத்துலயும் கேட்டா பாட்டில் தான் கிடைக்கும். ஐயா சொல்றாரு பாருங்க, பீரு பிராந்தி பாட்டிலு. ஆனா இவன் குடிச்சு போறான், கோயில் போறான். ஆனா இங்க காட்டு வசதி, இந்த புறம்போ கடம் காட்டுல எல்லாம் போட்டு வந்துடுறாங்க. வனவிலங்கெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்க. நிறைய இடத்துல யானை எல்லாம் மெரிப்பட்டு அந்த சீசா ஓடி ஏறி செத்து இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆமா, ஆனா இதுக்கெல்லாம் யாரு பொறுப்புன்னு இப்போ குடிச்சு போட்டு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்றான், அது தூண்டுதல் தானே காரணம். முதல்ல அவனை தானே பார்க்கணும். அப்படின்னா யார் முதல் குற்றவாளி? அரசாங்கம் தானே முதல் குற்றவாளி. இந்த கோர்ட் என்னைக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துக்குதா? ஏங்க இவன் யாரு? இவன் தப்பு செஞ்சவனோட தூண்டவன் தான் முதல் ஆளு. அந்த தூண்ட முதல் ஆளை எடுத்துட்டு உள்ள போற அரசாங்கத்தை முதல் போடணுமா இல்லையா? என்னைக்கு ஒயின் ஷாப் திறந்தானோ அன்னைக்கு எவன் போட்டான் பாருங்க ஒயின் ஷாப், அவனை எடுத்து அரசாங்கத்தை எடுத்துன்னு போய் இந்த அரசாங்கத்தை கழிச்சிட்டு யாரெல்லாம் ஒயின் ஷாப் பண்ணாங்க அரசாங்கம் கழிச்சிட்டு புது அரசாங்கம் போட்டிருந்தா அன்னைக்கு சட்டம் நேற்று இருந்தா இன்னைக்கு ஆயிருக்குமா? இன்னைக்கு யாருமே இல்ல. மொத்த தவறும் எங்கடா நடக்குதுன்னா குடிக்கிறவனாலதான் நடக்குது. எல்லா தப்பும் அதுல இருந்து ஆணிவேர். இதை கேட்கறதுக்கோ நான் இல்ல. நீங்க பாருங்க, நான் இன்னைக்கு பஸ்ல போறோம், டிரைவர் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. குடிச்சிட்டு ஏறி என்ன பண்றான், டிரைவருக்கே திட்டுறான். ஆமா, டிரைவர் அடிக்கிறான். அவன் அடி வாங்கினே போறாங்க. அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே அதான் கொடுத்துருக்காங்க. குடிக்காரங்க என்ன சொன்னாலும் கேட்டு போயிருப்பான். போலீஸே நீங்க வேற, நாம ஏதான தப்பா வார்த்தை சொன்னா நீ எப்படா பேசலாம் நம்மள சொல்லிடுறாங்க. ஆனா குடிக்காரன் பாருங்க கட்ட வார்த்தையிலே கேட்டோம், அவங்க சிரிச்சுனே போவாங்க. வேற வழியே கிடையாது. உண்மைதானே? அவனை என்ன சொல்றாங்க, ஊர்லயே கூட கேளுங்க, பொண்டாட்டி பிள்ளைகள் ஒழுக்கமா வளர்ந்தா அவனை என்ன சொல்றாங்க, எதனும் ஆமா மரியாதை கிடையாது. இன்னொன்னு தப்பா செஞ்சுட்டானா, ஏன்னா உனக்கு அறிவு இல்லையா, நீ என்னடா. ஆனா குடிக்காரன் அவனையா சொல்றாங்க தெரியுமா, அவன் குடிக்காரன்பா விட்டுருப்பான், அவன் என்னன்னாலும் செய்யலாம். பொதுமக்கள் எப்படிதாங்க பண்றான். கிராமத்தில் நீ கவுண்டர் கிட்டே கூட சொன்னா குடிக்காரனால தப்பு செஞ்சிட கவுண்டர் என்ன சொல்லுவார், அவன் குடிக்காரன் பேச நமக்கு என்ன விட்டு பாப்பான் அப்படின்னா. ஆனா நான் மட்டும் இழிச்சு வாங்க, நல்லா ஒழுக்கமா வாழ்றவன வச்சு செய்வாங்க. யாரு? பொண்ணு கட்டணும் வீட்டுல இருந்து வச்சு செய்வாங்க. ஊர்ல இருக்கிறவங்க வந்து இழிச்சு வாங்க. யாருன்னா இப்போதைக்கு ஒழுக்கமாவும் நேர்மையாவும் குடி இல்லாம குடும்பத்தோட வாழ்றவன் இழிச்சு வாங்க. அவெல்லாம் விட்டு வெளியே வரக்கூடாது. இப்பெல்லாம் யாரா வரணும், முள்ள மாதிரி முடிச்சு வைக்க குடிக்காரன் மொத்த பேரும் ரோட்ல தான் நிக்கணும். நல்லவெல்லாம் ஊர்ல தான் நிக்கணும். காவல்துறைகள் நமக்கெல்லாம் பாதுகாப்பெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க, அவங்களுக்கு தான் பாதுகாப்பு. ஏன்னா அரசாங்கமே அவங்க கொடுக்குற நீதியில் தான் நடக்குதான். அவனே ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இவனும் ஒரு பாதிரா சொல்றான், நான் போட்ட பிக்சர் தான் ஆட்சி நடக்குன்னு ஒரு பாதிரா சொன்னான்ல, அதே மாதிரிதான் நடக்குது இப்ப நாட்டுல. இவன் போடுற கொய்சாப்பு கொடுக்குற காசு தான் அரசாங்கம் நடக்குதுன்னு அவனே முடிவு பண்ணி அவனே இவன் சப்போர்ட் பண்ணுகிறான். எந்த அளவுக்கு நாடு மோசமாக்குதுன்னு பாத்தீங்களா? இது இன்னும் நீடிச்சா நமக்கு நல்லவர்களெல்லாம் எந்த பாதுகாப்பும் கிடையாது. அடிச்சு சொல்றேன், நீங்க நல்லவங்கெல்லாம் நல்ல இருக்கு, நாமெல்லாம் நல்ல காலமும் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது. நமக்கு நாமளே பாதுகாப்பு கொடுத்து ஓடி ஒரு முகமா ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிறது நல்லது. இனி வருங்காலத்துல குடிகாரம் உள்ள மாதிரி முடிச்சு வைக்கி மக்களை ஏமாத்துறவன் எல்லாம் தான், அவனுக்கு தான் எல்லா வசதியும். ஜெயில போனா கூட பல கோடி ரூபாய் திருவண்ணாமலை முதல் வசதிங்க, ஏ கிளாஸா. நீங்க சாதாரண எதாவது திருட்டு போயிட்டா அவனுக்கு லாஸ்ட் கிளாஸ் ஜெனரல்.
அப்படிதான் நடக்குது. அப்படின்னா திருடு கூட பெருசா திருடணும், சின்னதா திருடக்கூடாது. அவன் சின்னதா திருடினா அங்கேயும் மதிப்பு இல்லை. அதனால நாட்டுல நல்லவளுக்கு காலம் போயிடுச்சு. நல்லவங்க எல்லாம் உஷாரா இருந்து இனி வரும் காலத்துல குடிக்கான்னு புண்ணே கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்காம இருந்தீங்கன்னா அவனாவது அதெல்லாம் திரும்ப அந்த ஐயப்ப சாமி மாலை போடுற மாதிரி 48 நாளாவது குடிக்காதுக்கிறானே, அவன் என்னைக்கு மாலை விட்டு இறக்கணும் உடனே குடிக்கிறாங்க, வயசா போறாங்க. அவன் அது 48 நாள் அப்படியே அவனுக்கு பேய் பிசாசு மாதிரி இருக்குது. ஐயப்பனை பார்த்தா கும்பிட்றானான்னு தெரியல, ஏன்டா அவனுக்கு மாலை போட்டோம் இவன் பண்றானு. அது போய் இறங்கினா இல்லையோ பழனியில் இறங்கணும் குடிச்சிடறான். அந்த மாதிரிதான் நடக்குது. அதனால நம்ம வருங்காலத்துல நம்ம மக்கள் ஒழுக்கத்தோட இருந்து குடிக்காரன்னு பொண்ணு கொடுக்காதீங்க. சும்மா தான் கூட சரி, அப்படியாவது இந்த பசங்க எல்லாம் திருந்துறாங்களான்னு பார்க்கலாம். செல்லு கும்பிட்டு விதைச்சு அறுவடை செய்யும் போது எப்படி சாமி கும்பிட்டு அறுவடை செய்யறோமோ அதே மாதிரி பெற்ற பிள்ளையும் இறக்குற வரையும் நல்ல ஒரு தெய்வ பக்தியும் தேச பக்தி இருக்கிற மாதிரி வளர்த்து அடுத்த தலைமுறை நல்லா இருக்க சொல்லி இந்த வாய்ப்புக்கு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்